புனித ஹைஜினஸ். பிறப்பால் கிரேக்க நாட்டை சேர்ந்த ஹைஜினஸ் ரோம் ஆயரும் கத்தோலிக்க திருச்சபையின் 9ஆம் திருத்தந்தையும் ஆவார். இவர் ஒரு புனிதராகவும் போற்றப் பெறுகிறார். இவர் கிபி 136ஆம் ஆண்டு முதல் 140ஆம் ஆண்டு வரை ஆட்சி செய்தார் என்று வத்திக்கானில் இருந்து வெளியாகின்ற திருத்தந்தை ஆண்டு குறிப்பேடு என்னும் அதிகாரப்பூர்வ நூலின் 2008ஆம் ஆண்டு பதிப்பு கூறுகிறது. ரோம் நகரில் மன்னர் ஹேட்ரியன் என்பவருக்கு நினைவு கூடம் எழுப்பப்பட்ட காலத்தில் இவர் திருத்தந்தையாக இருந்தார். ஹைஜினஸ் என்னும் பெயர் கிரேக்கத்தில் நலமானவர் என்னும் பொருள் தரும். இவர் ரோம பேரரசன் மார்க்கஸ் ஒரேலியஸ் என்பவரின் காலத்தில் கிறிஸ்தவ துன்புறுத்தல்களால் மறைசாட்சியாக கொல்லப்பட்டார் என்றும் கூறப்படுவதுண்டு. திருத்தந்தையர் நூல் என்னும் பண்டைய ஏட்டின்படி ஹைஜினஸ் குருப்பட்டத்தின் படிகளான கீழ்நிலை படிகள் எனும் சடங்குகளை ஏற்படுத்தினார். அதுபோலவே திருத்தொண்டர், துணை திருத்தொண்டர் என்னும் பட்டங்களை ஏற்படுத்தி அவற்றை குருத்துவ பட்டத்திலிருந்து வேறுபடுத்தினார். இவர் ஆட்சி காலத்தில் ஞான கொள்கை எனும் கோட்பாடு வாலண்டினஸ் மற்றும் செர்டோ என்பவர்களால் ரோமில் பரவியது என்றும் பண்டை கால கிறிஸ்தவ அறிஞர் புனித இரேனியஸ் குறிப்பிடுகிறார். செர்டோ தன் தவற்றை ஏற்றும் மனம் திரும்பினார் என்றும் பின்னர் மீண்டும் தவறான கொள்கைகளை பரப்பியதால் சபை விலக்கம் செய்யப்பட்டார் என்றும் புனிதர் இரேனியஸ் கூறுகிறார். பண்டைய மரபுப்படி திருத்தந்தை ஹைஜினஸ் அந்தோனினா பியோ என்னும் மன்னரின் கிறிஸ்தவ விசுவாசத்தின் பொருட்டு கொல்லப்பட்டு மறைசாட்சியாக உயிர் நீத்தார். வத்திக்கானில் புனிதர் பேதுருவின் கல்லறை அருகில் இவர் அடக்கம் செய்யப்பட்டார். திருமுழுக்கு பெறுவோரின் ஆன்ம நலனை காக்கும் பொறுப்பை ஆற்றிட ஞான பெற்றோர் அச்சடங்கில் கலந்து கொள்வார் என்னும் பழக்கத்தை இவர் தொடங்கி வைத்தார். இவருடைய நினைவு திருநாள் ஜனவரி 11ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. இவர் எழுதியதாக கருதப்படும் 3 கடிதங்கள் இன்றளவும் பேணி காக்கப்பட்டு வருகின்றன. திருத்தந்தையாக உயர்ந்து புனிதராக போற்றப் பெறுகின்ற இப்புனிதரின் வழியில் நாமும் செல்வோம். இதன் வழியாக எல்லாம் வல்ல இறைவனின் இறை ஆசியை நிறைவாய் பெறுவோம். புனித ஹைஜினஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.